வணக்கம், வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் ஃப்ரெஞ்சு நாட்டு சீக்வன்சி வச்சு ஃப்ரெஞ்சு நாட்டு எப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம இதில் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நான் இந்த ஊசியில் ரெட்டையாக நூல் எடுத்து 4ஆக கோர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம உள்ளே விட்டு ஒரு நாட் போட்டாச்சு. உள்ளே விட்டு மேலே எடுத்துடுறோம். எடுத்துட்டு ஒரு ஐ மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு இந்த இடத்துல தான் நான் ஃப்ரெஞ்சு நாட் போட போகிறேன். பாருங்கள், வெளியில் எடுத்துட்டு மறுபடி கொஞ்சமாக நூல் எடுத்துட்டு அந்த கிளாத்தை கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போது இந்த ஊசியில் இந்த த்ரெட்டை இப்போ நம்ம எவ்வளோ ஃப்ரெஞ்சு நாட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றிக்கணும். ஒரு 5ஓ 6ஓ அந்த மாதிரி. நான் ஒரு 5 சுற்றுறேன். சுற்றிட்டு ஒரு சின்ன ஃப்ரெஞ்சு நாட்டு தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டை கையில் வச்சுட்டு பிடிச்சிட்டே தான் இன்னொரு கையில் பிடிச்சிட்டு இந்த ஊசியை நம்ம இழுக்கணும். அப்போ தான் நமக்கு நாட்டு கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இப்படி இழுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இந்த நூலை விடணும். அப்படி இல்லாட்டினா நமக்கு சிக்கலாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக போட்டுட்டு நம்ம அதே இடத்துலையே மறுபடி குத்தி உள்ளே எடுக்கணும் வெளியில். இப்போ பாருங்கள், இந்த நாட்டு கரெக்டாக வந்துருச்சு. நான் சின்ன ஃப்ரெஞ்சு நாட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, திரும்ப இந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம நாட் போட்டுடணும். உடனே நாட் போட்டுடணும். போடாட்டினா நமக்கு நல்லா இருக்காது, உருவிட்டு வந்துடும். நாட்டே நிற்காது, ஃப்ரெஞ்சு நாட் மாதிரியே தெரியாது. அதனால் நம்ம இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுட்டு தான் அடுத்த ஸ்டிச்சை ஆரம்பிக்கணும். பாருங்கள், நான் போட்டுட்டேன், கட் பண்ணிட்டேன். இன்னொன்று போடுறேன் பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் வச்சு இன்னொன்று போடுறேன். இப்போது ஜமிக்கியை இதில் மாட்டிடுறோம். ஒன்று மாட்டியாச்சு. மாட்டிட்டு ஒரு நீளமாக ஒரு ஸ்டிச்சு போடுறோம். போட்டுட்டு திரும்ப மேலே எடுக்கிறோம். ஊசியை எடுத்துட்டு அதே இடத்துல குத்துறோம். இப்படி இப்போ இந்த த்ரெட்டை இப்படி ஒரு 5 சுற்று சுற்றுறோம். ரெண்டாவது தடவை சொல்லிகிட்ருக்கேன் நான். ஃப்ரெஞ்சு நாட்டு இப்போ நம்ம இந்த த்ரெட்டை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த ஊசியில் இருக்கிற நூலை எடுத்தால் தான் நமக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்துக்கணும். இப்போ பாருங்கள், திரும்ப அதே இடத்துலையே உள்ளே குத்தணும். பாருங்கள், ஃப்ரெஞ்சு நாட்டு நீட்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கமாக நம்ம திருப்பி நாட் போடுறோம். அவ்வளோதான், இது ஃப்ரெஞ்சு நாட்டுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃப்ரெஞ்சு நாட்டு எல்லாத்துக்குமே தேவைப்படுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிரர் ஒர்க் பார்க்க போகிறோம். மிரர் ஒர்க் நம்ம இங்கே பார் கட்டிட்டும் போடலாம். அது இல்லாமையும் ஒரு ஸ்டிச்சஸ் இருக்குங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பென்சில் எடுத்து நம்ம இப்போ ரவுண்ட் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், மிரர் ஒர்க் பண்ண போகிறோம். மிரர் விழுகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தாங்க பண்ணணும். இப்போ மிரரை வச்சுட்டு நம்ம அந்த சேஃபுக்கு நம்ம ரவுண்ட் போட்டுக்கிறோம். பாருங்கள், ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ இந்த மிரர் எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். போட்டுட்டு தான் அப்புறம் நம்ம மிரர் வைக்க போகிறோம்.
பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஒரு ரன்னிங் ஸ்டிச் போடணும். இந்த மிரரை சுற்றி ஒரு ரன்னிங் ஸ்டிச்சு. நான் ஒரு ரன்னிங் ஸ்டிச்சு போடுறேன். அந்த மார்க் பண்ண மார்க்கிங்லேயே நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கூட இப்படி பார்த்தோம். இந்த மாதிரி வரும், ரவுண்டாக வரும். இந்த நூலுக்குள்ளே விட்டு பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு நம்ம ஒரு ரவுண்ட் போடுவோம். இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டிச்சாக வரணும். அப்போ தான் நமக்கு வந்து மிரர் அந்த இடத்துல நம்ம வைக்க முடியும். ரெண்டு ரவுண்ட் வந்து அந்த ஸ்டிச்சு போட்டு முடிச்சுட்டு இதில் உள்ளே நம்ம மிரர் வச்சிட்டோம். மிரர் வச்சு முடிச்சுட்டு இன்னொரு ரோ கூட நம்ம இந்த மாதிரி போடலாங்க. அந்த ஸ்டிச்சை இன்னொரு ரோ கூட நம்ம போடலாம். போட்டால் உங்களுக்கு வந்து மிரர் நல்லா நிற்கும். எப்பயுமே கலண்டு வராது. நீங்கள் ஒட்டினீங்கன்னா, இப்போ மிரரை வச்சு நீங்கள் ஒட்டுனீங்கன்னா அது வந்து அந்த மிரரை சுற்றி நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வைப்போம். பீட்ஸ் வச்சதுக்கப்புறமும் நமக்கு வந்து மிரர் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே இருக்குங்க. இங்கே வரைக்கும் வந்துச்சா? இப்போ மிரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.